ஈவினிங் 4 மணிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு சாதம் மட்டும் வடிச்சிட்டு சுரக்காய் கூட்டு வச்சிடலான்னு பிளான் தான். இன்றைக்கி படைக்கிறதுக்காக புளியோதரை செய்ய போகிறோம். ஸோ சுண்டலுக்கு நான் ஊற வச்சுட்டேன், வேர்க்கடலை சுண்டல். மதியம் செஞ்ச ரசமும் இருந்துச்சு, பிரண்டை துவையலும் இருந்துச்சு. அதனால் அதை வச்சே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா புளி சாதம் கொஞ்சம் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் சமையல் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் 5 மணிக்கு நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. துவைச்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு மடித்து வச்சுட்டேன். இதை மடிக்கிறது ஒரு பெரிய வேலை. மாடியிலேயே மடிச்சிட்டேன்னா அந்தளவுக்கு தெரியாது. இல்லைன்னா சேரில் எடுத்துகிட்டு போட்டோம், இது ஒரு 4 நாள் ஆகிடும் நம்ம மடிக்கிறதுக்கே. சாதம் வடிச்சிட்டு வேர்க்கடலை சுண்டல் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம் போனேனே, அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அம்மனுக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு முல்லைப்பூ இன்றைக்கி வைக்கணும். நெய்வேத்தியமாக வேர்க்கடலை சுண்டல், புளியோதரை இது எல்லாமே அழகாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாமி இன்றைக்கி சூப்பராக கும்பிட்டாச்சு. நவராத்திரியோட செகண்ட் டே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.